வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்து ஒரு 90 பாயிண்ட்ஸ் அப்ல முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி சப்போர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 23,140 23,150 அப்படின்றது ஒரு சப்போர்ட் பாயிண்ட்டை நல்ல இன்னைக்கு எடுத்துக்கிட்டு அதை வந்து உடைக்காம இன்னைக்கு வந்து மார்க்கெட் ட்ரேட் ஆயிருக்கு. நாளைக்கு மார்க்கெட் வந்து இதுலேருந்து பவுன்ஸ் பேக் ஆகி ஒரு 100-150 பாயிண்ட் ஏறி முடிஞ்சதுன்னா கிட்டத்தட்ட ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டுக்கு மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதுலேருந்து நாளைக்கு திரும்ப 23,150 உடஞ்சி நம்ம பின்னாடி போகிறோம் அப்படி வந்ததுன்னா நாளைக்கும் திரும்பி நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்கும். மார்க்கெட் வந்து கன்ஃபர்மேஷன் பண்ண முடியல. இன்னைக்கு ஒரு 200 பாயிண்ட் ஏறி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் ஓரளவு கன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம் நாளைக்கு ஒரு வந்து இந்த மார்க்கெட் நல்லா இருக்கும் அப்படின்னு. சப்போர்ட் பாயிண்ட் பக்கத்தே இன்னைக்கு உட்காந்துக்கிட்டு ட்ரேட் ஆயிருக்கு இன்னைக்கு. ஆனால் மோஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன்னைக்கு வந்து நல்ல ஒரு ட்ரெண்ட்ல வந்து இன்னைக்கு ட்ரேட் ஆயிருக்கு. 76,449 முடிஞ்சிருக்கு, 169 பாயிண்ட் அப்பு. அதே மாதிரி நிஃப்டி பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 687 பாயிண்ட் இன்னைக்கு வந்து உயர்ந்திருக்கு. நிஃப்டியோட சப்போர்ட் பாயிண்ட் 23,150 எடுத்திருக்கு. இன்னைக்கு க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 23,176 க்ளோஸ் ஆயிருக்கு. மார்க்கெட் ஓப்பன் பார்த்தீங்கன்னா 23,165 ஓப்பன் ஆயிருக்கு. ஹை வந்து 23,264 இருக்கு. 23,134 லோ இன்னைக்கு லோ வந்து பதிவு பண்ணிருக்கு. அதை உடைக்காம திரும்ப நாளைக்கு வந்து நமக்கு ட்ரேட் ஆச்சுன்னா நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் பாயிண்ட் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. அதேமாதிரி இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து ட்ரேடான பங்குகள் அப்படி பார்க்கும்போது 2,882 பங்குகள் இன்னைக்கு மார்க்கெட்டில் ட்ரேட் ஆயிருக்கு. எந்த விதமான மாற்றம் ட்ரேடான பங்குகள் பார்த்தீங்கன்னா 65, அட்வான்ஸ் 2,117, டிக்ளைன் வந்து 700 பங்குகள் வந்து சரிவு இருந்துச்சு. இதுவாக இருக்கு. 2,117 பங்குகள் வந்து இன்னைக்கு வந்து உயர்ந்து வந்து முடிஞ்சிருக்கு. எஃப்ஐ டேட்டா நமக்கு கிடைக்கல இது வரைக்கும். நம்ம மார்க்கெட் இது வீடியோ ரேட் பண்ணும்போது 50 ஹை ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா 14, 52 லோ ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா 111. அதே மாதிரி அப்போ லோயர் சர்க்கிள் ஸ்டாக்ஸ் 111. இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து விலை கூடின பங்குகள், விலை குறைந்த பங்குகள் பார்த்தீங்கன்னா, விலை குறைந்த பங்குகள் பார்த்தீங்கன்னா ஐடி செக்டர் மட்டும் தான் இன்னைக்கு கொஞ்சம் ஒரு டிராபேக்காக வந்து இன்னைக்கு வந்து சுமாராக இருந்தது. மற்ற எல்லா செக்டரும் ஓரளவு இன்னைக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. இன்னைக்கு அதில் வந்து HCL டெக்னாலஜி ஒரு 8% இறங்கி இருந்தது, கேபின் டெக்னாலஜி ஒரு 7% இருந்தது, குசன் ஜான்சன் ஒரு 6% இருந்தது, மைண்ட்ரி ஒரு 5% இருந்தது, கேபி கிரீன் ஒரு 3% இருந்தது, சிக்னேச்சர் குளோபல் ஒரு 4% இருந்தது, மெட் பிளஸ், விஜயா டயக்னாஸ்டிக், பிரெயின் ப்ரோ சில்ட்ரன், ஜென் டெக்னாலஜி, HCL, ஏஞ்சல் ஒன், எல்என்டி டெக்னாலஜி, ஜூபிட்டர் ஹோட்டல்ஸ். ஸோ இது இந்த மாதிரி பங்குகள் மட்டும் தான் நீங்கள் இறங்கிய பங்குகள். இரண்டாம் தர பங்குகள் நீங்கள் நிறைய இறங்கி இருந்தது. ஆனால் முதல் தரமான பங்குகள் கிட்டத்தட்ட எல்லாமே வந்து 2%, 1% நீங்கள் எல்லாமே வந்து ஒரு சின்ன ஈட்டம் கொடுத்து தான் நீங்கள் முடிஞ்சிருந்தது. ஆனால் நீங்கள் மார்க்கெட் வந்து ஓரளவு பரவாயில்ல. ஒரு 150 பாயிண்ட் எனக்கு ஒரு 180 200 பாயிண்ட் ஏறி இருந்தது அப்படின்னா மார்க்கெட் வந்து நாளைக்கு வந்து ட்ரெண்ட் நல்லா இருக்கு அப்படின்னு முடிவு பண்ணிருக்கலாம். இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து நாளைக்கு மார்க்கெட் பேரிஷா புல்லிஷா அப்படின்றது நாளைக்கு மார்க்கெட் நடக்கிற வச்சு தான் பார்க்க முடியும். முதல் தரமான பங்குகள் ஏறின பங்குகள் பார்த்தீங்கன்னா சூரியரேஷ்மி ஒரு 20% ஏறி இருக்கு. அதே மாதிரி அதானி பவர், அதானி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து இன்னைக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. எல்லா ஸ்டாக்ஸுமே நீங்க நல்லா பெர்ஃபார்ம். அதானி பவர்ல அது 20% நீங்க இது பண்ணியிருந்தது. அதே மாதிரி பிஎஸ்சி பேங்க் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், சென்ட்ரல் பேங்க், யூகோ பேங்க், பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா வந்து ஃபண்ட் பிரைசிங்காக நீங்க கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க ஒரு 5 பேங்க்குக்கு. ஸோ அதனால அந்த பேங்க் எல்லாமே வந்து இன்னைக்கு வந்து விலை உயர்ந்த பங்குகளாக இருக்கு இன்னைக்கு. அதே மாதிரி ரயில்வேக்கும் டிஃபென்ஸ் செக்டர், ரயில்வே செக்டர்லாம் வந்து இந்த வர பட்ஜெட்ல வந்து ஒரு நல்ல அலோகேஷன் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதனால நாளைக்கு மார்க்கெட் கிட்டத்தட்ட ஏறி முடியணும். ரயில்வேக்கு கிட்டத்தட்ட ஒரு 18% கூடுதல் நிதி ஒதுக்கப்படுமா அப்படின்றது பார்க்கணும். இன்னைக்கு சின்ன ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கு. 18% அலோகேஷன் வந்து இன்னைக்கு ரயில்வே செக்டருக்கு வந்து அதிகமாக கிடைக்க வாய்ப்பு உண்டுன்னு சொல்லி. ரயில்வே செக்டரை வந்து இந்த மாதிரி ஃபண்ட் ரைசிங் பண்ணாங்க அப்படின்னா என்னென்ன பங்குகள்லாம் விலை வரும்னு உங்களுக்கு தெரியும். அந்த பங்குகள்லாம் நாளைக்கு நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு பட்ஜெட் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு ரேலி இருக்கும். அதுக்கு முடிஞ்ச பிறகு உங்களுக்கு வித்துட்டு ப்ராப்ளம் பார்த்துட்டு திரும்ப வந்து வெளியில வந்து வேற பங்குகள் வாங்கிக்கலாம். அந்த பங்குகள்லாம் கொஞ்சம் ரயில்வே, டிஃபென்ஸ், ஃபெர்டிலைசர் சம்பந்தப்பட்ட ஸ்டாக்குகள்லாம் நீங்க வந்து கவனிக்கலாம். இப்போது நீங்க உயர்ந்த பங்குகள் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்க் ஒரு 19% உயர்ந்திருக்கு, யூகோ பேங்க் ஒரு 18%, ஐடிபி ஒரு 18%, ஓல்ட்ரா கிரீன் டெக் ஒரு 14%, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா ஒரு 10% ஏறி இருந்தது. அதே மாதிரி இது பாத்தீங்கன்னா இன்னைக்கு டிஃபென்ஸ் செக்டர் சேர்ந்த பங்கு வந்து மசாகண்டாக் ஒரு 10% கிட்ட ஏறி இருந்தது. இன்சூரன்ஸ் கம்பெனில ஒரு 8-9% வந்து நியூ இந்தியா ஏறி இருக்கு. ஜிடிஎல், ஓரியன்ட் பவர், மூத்திலால் ஓஸ்வால், பைரமல் என்டர்பிரைசஸ், எப்பி கிரில். ஸோ இதெல்லாம் வந்து விலை உயர்ந்த பங்குலாம் இன்னைக்கு இருக்கு. பைரமல் என்டர்பிரைசஸ், பந்தன் பேங்க், கேர் ரேட்டிங்ஸ், பல்ராம்பூர் சினி, பவர் பினான்ஸ், தேஜஸ் நெட்வொர்க், ஹிந்துஸ்தான் கன்ஸ்ட்ரக்ஷன், அதானி என்டர்பிரைசஸ், ஃபேன் எனர்ஜி, பாரத் பிஜ்லி, இதெல்லாம் ஒரு 7% ஏறி இருக்குது. அந்த பங்குகள் பயோகான் ஒரு 6% ஏறி இருக்கு. ரிட்டர்ன் இந்தியா, இண்டஸ்ட்ரியல், மிண்டா கார்பரேஷன், எலக்ட்ரிசிட்டி காஸ்டிங் ஒரு 6% ஏறி இருக்கு. ஜம்மு காஷ்மீர் பேங்க் ஒரு 6% ஏறி இருக்கு. ஸோ ரயில்வே ஸ்டாக்ஸ் பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு சின்ன ஏற்றம் கொடுத்துருக்கு. எல்லா பங்குமே இன்னைக்கு ஏற்றம் கொடுத்துருக்கு.
அதில் ஐஆர்எஃப்சி பார்த்தீங்கன்னா ஒரு 6% ஏற்றம் கொடுத்துருக்கு. கார்டனிச் அதே மாதிரி டிஃபென்ஸ் செக்டரில் பார்த்தோன்னா ஜிஆர்எஸ்சி அது ஒரு 6% ஏற்றம் கொடுத்துருக்கு. தீபக் ஃபர்டிலைசர்ஸ் ஒரு 6% ஏற்றம் கொடுத்துருக்கு. அட்கோ ஒரு 5.5% ஏற்றம் கொடுத்துருக்கு. எஸ் பேங்க் ஒரு 6% ஏற்றம் கொடுத்துருக்கு. டாடா டெல சர்வீசஸ் ஒரு 6% ஏற்றம் கொடுத்துருக்கு. கனரா பேங்க், ஹெச்எஃப்சிஎல், டொரண்ட் பவர், ரயில், ஆர்விஎன்எல் பார்த்தீங்கன்னா அது ஒரு 5.5% ஏற்றம் கொடுத்துருக்கு. இன்னைக்கு 350 ரூபா 370 ட்ரேட் ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்து வரும் சீசனில் நீங்கள் கவனிக்க வேண்டிய பங்குகள் இதெல்லாம் சொல்கிறதெல்லாம் சுவிட்சர்லாண்ட் எனர்ஜி, கொச்சின் ஷிப்யார்ட், ரிலையன்ஸ் பவர், ஷிப்பிங் கார்பரேஷன், கிர்லஸ்கர் ஆயில் இன்ஜின், ஜோதி ஸ்ட்ரக்சர்ஸ், பாலகிருஷ்ண இண்டஸ்ட்ரீஸ், ஸ்வீகன் சயின்டிஃபிக், பேங்க் ஆஃப் இந்தியா, ராஜசக்தி இதெல்லாம் வந்து முதல் தரமான பங்குகளில் விலை கூடிய பங்குகள் முக்கியமான டிவிஸில் வெளியே இருக்குது. மணப்புரம் ஃபினான்ஸ் கூட ஒரு 4% இருக்குது. ஜோதி சிஎன்சி ஆட்டோமேஷன். ஸோ இதெல்லாம் வந்து இன்னைக்கு விலை உயர்ந்த பங்குகள் இன்னைக்கு. அதே மாதிரி இரண்டாம் தர நிறுவனத்தை நீங்கள் விலை கொண்டு கல்யாண் ஜுவல்ஸ் கிட்டத்தட்ட ஒரு வாரமாக இறங்கின பங்குகள் இன்னைக்கு வந்து சப்போர்ட் எடுத்து இன்னைக்கு வந்து 4% ஏறி இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து முதல் தரமான பங்குகள். இது வந்து இரண்டாம் தரம் பங்குகள் அப்படி பார்த்தீங்கன்னா பாரத் ரோட் நெட்வொர்க் இது வந்து ஒரு 20% ஏறி இருக்கு. காந்த்வாலா செக்யூரிட்டிஸ் அது ஒரு 20% ஏறி இருக்கு. இன்னோவா திங்க் லேப்ஸ் அது ஒரு 20% ஏறி வச்சுக்கோங்களேன். குஜராத் ஸ்டேட் ஃபினான்ஸ் ஒரு 19%. வாரி ரினியூவல் நேற்று இறங்கியிருந்து இன்னைக்கு 20% கிடைக்கிறாங்க வந்து இன்னைக்கு திரும்ப வந்து 17% இருக்கு. அலைட் டிஜிட்டல் சர்வீஸ், உமேக்ஸ், இன்பேங்க், உமேக்ஸ் ஆட்டோ, நூரேகா. ஸோ இதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து விலை கூடிய பங்குகள் இந்த சீசனில். கோல்டைம் இன்டர்நேஷனல் ஒரு 11% ஏறி இருக்கு. இந்த பங்கு கண்டினியூஸாக ஏறிட்டு இருக்கு. இந்த பங்கு நீங்கள் வாட்ச் பண்ணலாம். பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த இதில் இருக்கு அப்படின்றது தெரியும். கடன் இல்லாத கம்பெனியாகவும் தெரிஞ்சு நான் பார்த்தேன் ஒரு தடவை. என்டிபிசி கிரீன், சுச்சி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இதெல்லாம் வந்து இன்னைக்கு விலைக்கூடிய பங்குகள். டிபிஎல் பிளாஸ்டிக், ரோசல் டெக், எஸ்டிஎல், பாலு ஃபோர்ஜ், ராணே ஹோல்டிங்ஸ் இதெல்லாம் ஒரு 7-8% ஏறி இருக்கு. மிர்கல் பிரினெக்ஸ் ஒரு 8% இருக்கு. உமா எக்ஸ்போர்ட்ஸ் ஒரு 7% ஏறி இருக்கு. ஹைடெக் பைப் ஒரு 6% ஏறி இருக்கு. சர்வீஸ் ஒரு 6% இருக்கு. அது பென்னி ஸ்டாக் மாதிரி இருக்கு. அப்போலோ மைக்ரோ சிஸ்டம் அது ஒரு 6% ஏறி இருக்கு. சென்டம் எலக்ட்ரானிக்ஸ் ஒரு 6% ஏறி இருக்கு. மஸ்தா கண்டினியூஸாக ஏறிட்டு இருந்த ஸ்டாக் நேற்று இறங்கியது இன்னைக்கு திரும்ப ஒரு 6% ஏறி இருக்காது. கோவி மெடிக்கல் ஒரு 5% ஏறி இருக்கு. இதெல்லாம் வந்து இன்னைக்கு விலை கூடிய பங்குகள். ஹைக்கல், வாரி எனர்ஜி, இந்தியா நிப்போன், ஏரோஃப்ளக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், அக்ரிடெக், ஆர்காட், நியூஜென். ஸோ இந்த பங்குகள்லாம் வந்து விலைக்கூடிய பங்குகள். இந்த வீடியோக்கு அடுத்த ஒரு வீடியோ ஒன்று வரும். ஸோ அதில் வந்து நம்ம ஒரு விலை கூடக்கூடிய ஒரு 5 பங்குகளும் அது மாதிரி ஒரு 4 பங்குகள் வந்து என்னென்ன பங்குகள் அப்படின்னா டெலிகிராமில் அடிக்கடி வந்து நம்ம மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு. இந்த பங்குகள்லாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா லட்சாதிபதி ஆயிடுவீங்க, கோடீஸ்வரன் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதனுடைய உண்மை நிலவரம் என்ன அப்படின்றத பற்றி அந்த பங்குகள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கீழே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப்போட லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான நியூஸ் மட்டும்தான் வரும், வளவலன்லாம் இருக்காது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.